இங்கு எபேசு சபையை குறித்து அவங்களுடைய நிறைவான செயல்பாடுகளை குறித்து தேவன் விளக்குகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் விளக்குறார். நிறைவான காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக நிறைவான செயல்பாடுகள் இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிற காரியங்கள் நிறைய இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். இங்கே எபேசு சபையில கூட அநேக நன்மைக்குரிய செயல்பாடுகள், நிறைவுக்குரிய செயல்பாடுகள், தேவன் விரும்புகிற செயல்பாடுகள் இங்கு இருந்தது. அது என்னென்ன சொல்லி பார்க்கும்போது என்னென்னது பாருங்க. ஒன்று, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தயவு செய்து இங்க கவனிக்கணும். உன் கிரியைகளை நான் அறிந்து, ஆண்டவர் சொல்ற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உன் பிரயாசத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன். சரி, இதெல்லாம் என்ன காரியங்க? இதுல எதனா குறை இருந்துச்சா? இதுல எதனா குறை இருந்ததா? தேவன் வெறுக்கிற காரியங்கள் ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே இல்லை. எல்லாம் நிறைவான செயல்பாடுகள், எல்லாம் பாசிட்டிவ்க்குரிய காரியங்கள். நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவு. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எனக்குள்ளே அநேக நிறைவான காரியங்கள் எனக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் விரும்புகிற அநேக காரியங்கள் எனக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத, புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க, ஆண்டவர் அருவருக்கிற ஒரே ஒரு குறைவு இருந்துச்சுன்னா நாம ஜெயம் கொள்ள முடியாது. சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு அந்த குணம் இருக்கலாம், உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், பரிசு